வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல மூலிகை பத்தி பார்க்கல, ஒரு கிளாஸ்ல உள்ள தண்ணியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு கிளாஸ் தண்ணினால நம்ம வாதப்பித்த கபம்னு சொல்லுவோம்ல, அது சமநிலை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இப்படி நம்ம ஏகப்பட்ட விஷயத்தை கடையில போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுறோம், மருந்து வாங்கி சாப்பிடுறோம், நம்ம உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம முன்னோர்கள் ஈஸியா நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுப்போம். ஈஸியா செய்யறதை ஈஸியா செஞ்சுட்டு போனாங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்ப நம்ம நைட்டு தூங்க போகும்போது நம்ம வீட்லயே இருக்கட்டும் இல்ல படத்துலயாச்சும் பார்த்திருப்போம். நைட்டு தூங்கும் போது ஒரு சொம்புல தண்ணி எடுத்துருப்போம், நைட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போகும்போது இந்த விஷயம் தான், நம்ம முன்னோர்கள் இப்படி வச்சிருக்காங்களா உள்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி என்னன்னா, ஒரு கிளாஸ் தண்ணினால என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்ப நம்ம காலையில ஏந்திரிக்கும் போது நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கு, நம்ம தூங்கும் போது பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த டெம்பரேச்சர்னால காலையில ஏந்திரிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி எரிச்சலாவே சூடாவே இருக்குமா. மலம் ஒழுங்கா போறதுக்கு தண்ணி குடி காலையில சொல்லுவாங்க. அப்புறம் சிறுநீர் அப்படின்னு போகும்போது நம்ம காலையிலேயே அந்த சூடு இருக்கும், அந்த சூடை போக்குறதுக்கு இந்த தண்ணி குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம வாதப்பித்த கபம் இந்த மூணுமே சமநிலையை ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பாட்டோட வழியால சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் இவ்வளவு சிம்பிளான விஷயம். நம்ம இன்னும் ஒரு மூலிகை பொடி பண்றோம், இல்ல கடையில போய் டேப்லெட் வாங்கி போடுறோம். இப்ப வீட்லயே தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாலே காலையிலேயே முக்குற்றத்தை சமப்படுத்திட்டோம்னா, அதாவது முக்குற்றம்னா என்ன, அதுல எது அதிகமா போதோ கம்மியா போதோ அதை தொடர்ந்துதான் நோய் வருது. அதனாலதான் ஈஸியா ஒரு சிம்பிளான டிப்ஸ் வீட்லயே இருக்கு. அதனால காலையில ஏஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் வேலையை தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம்.